நீ எஸ்எஸ்கே ஆபீஸ்ல பீரோக்குள்ள இருந்தப்போ நானும் இலக்கியாவும் தான் அவ்வளவு போராடி உன் உயிரை காப்பாத்திருக்கோம். அத மறந்துட்டு கோர்ட்ல வேற மாதிரி போய் பேசிருக்க. இதோ பாருங்க, ஏதோ காரணத்துக்காக எஸ்எஸ்கே தாட்சாணி பேரை சொல்லாம தப்பிக்க வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. வேற எதுக்கு செஞ்சிருப்பான்? அடியாள் புத்தி தானே. நீ அவன் குழந்தைய காப்பாத்துன, அதனால கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லவனா இருந்தான். ஆனா நேரம் ஆக ஆக அவனோட அடியாள் புத்தி மறுபடியும் அவன் மண்டையில ஏறிடுச்சு. அதான். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நான் வந்து என்னதான் நாங்க உனக்கு நல்லது பண்ணாலும் உன்னோட விசுவாசம் எல்லாம் உன்னோட முதலாளி எஸ்எஸ்கே கிட்ட தான் இருக்கு. அதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம நீ அவங்கள காப்பாத்திட்ட. இன்னைக்கு நீயும் உன் குழந்தையும் உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே என் மருமக இலக்கியாதான். அதையெல்லாம் மறந்துட்டு ஒரே நிமிஷத்துல உன்னோட கேவலமான தொழில் புத்தியை காமிச்சு கோர்ட்ல நீ போய் பேசியிருக்க.